ஹாய் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப் CS6 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன்ஸ். மெனு பாரில் என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் இது வந்து நல்லா கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் பற்றியுமே அறிமுகம் இல்லாதவங்க வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ண கற்றுக்கலாம். ஸோ மெனு பாரை பற்றி நான் சும்மா கொஞ்சம் ஜென்ரலாக சொல்கிறேன். மெனு பார் பார்த்தீங்கன்னா ஃபைலில் நியூவில் பார்த்தீங்கன்னா நேம் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏபிசி. ப்ரீசெட்னா என்னென்னா இப்போ ஆல்ரெடி நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். யூஎஸ் பேப்பர், இன்டர்நேஷ்னல் பேப்பர், இந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் இருக்கும். இன்டர்நேஷ்னல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா A4 A3 நீங்கள் இதிலே செலக்ட் பண்ணால் அதோட ஆட்டோமேட்டிக் சைஸ் இதில் வந்துடும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக நீங்களே ஏதாச்சும் கொடுக்குறதுனாலும் இதில் கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது வந்து கஸ்டம் ப்ரீசெட் ஆயிரும். இந்த ப்ரீசெட்டை நீங்கள் சேவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கஸ்டம் ப்ரீசெட்டில் நீங்கள் சேவ் பண்ண உங்களோட ப்ரீசெட் இதில் இருக்கும். ஸோ இல்லை தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க ப்ரீசெட்டில் உங்களுக்கு என்ன அதாவது நீங்கள் வெப்சைட்ஸுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரீசெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் வந்து சும்மா கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுக்குறது அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த 72 ரெசல்யூஷன் இருந்தால் போதும். கண்டிப்பாக ஒரு 72 ரெசல்யூஷன் போதும். ஏன்னா இமேஜ் சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிரிண்டிங் அந்த மாதிரி போகும்போது ரெசல்யூஷன் கண்டிப்பாக 300 DPI. டிபிஐனா டாட்ஸ் பர் இன்ச்சு. கண்டிப்பாக 300 DPI இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்க்கு மட்டும்தான் இதில் கலர் மோடு வந்து CMYK. மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் RGB கலர் மோடு யூஸ் பண்ணால் போதும். ஸோ RGB கலரில் வர்ற எஃபெக்ட் CMYKல கண்டிப்பாக வராது. அது வந்து பேசிக் கலர். இது RGBயில் நம்ம என்ன வேணாலும் கலர் எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஆனால் CMYKல கொண்டு வர முடியாது. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து ஒரு வெப்புக்கு நான் ஒரு டிசைன் போடுறேன். டிசைன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். நேம் வந்து ABC கொடுத்துட்டேன். விட்த் இது, ஹைட் இது, ரெசல்யூஷன் 72 இருந்தால் போதும். இல்லை நான் விட்த் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம், அதில் வேறு மாதிரி விட்த் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு விட்த் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து மற்றெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பேக்ரவுண்ட் ஒயிட்டு 8 பிட்டு போதும். ஓகே கொடுத்துறீங்க. உங்களோட பேஜ் வந்து வந்துடுது. இதுதான் வந்து ஃபைல். ஸோ நியூ கமாண்ட் முடிச்சு. ஓப்பன் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் இதிலே தேடி அது எங்கே இருக்கோ நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் இன் பிரிட்ஜுன்னா லான்ச் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா பிரிட்ஜு வந்து உங்களுக்கு லான்ச் ஆகிரும். நீங்கள் அந்த பிரிட்ஜை பார்த்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி எந்த இமேஜ் அப்படின்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி அதாவது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ப்ரிவியூ வந்து இங்கே வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அப்புறம் அது என்ன டைப் ஆஃப் ஃபைலு, என்னைக்கு க்ரியேட் பண்ணோம், டாக்குமெண்ட்டோட சைஸ் என்ன, எவ்வளவு ரெசல்யூஷன் இருக்குது, கலர் மூடு எல்லாமே நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் அந்த பிரிட்ஜோட பர்பஸு. அப்புறம் ஓப்பனஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவஸில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறது வந்து PSD. ஃபோட்டோஷாப்போட ஒரிஜினல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா PSD ஃபைல்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் வந்து ஜேபக்காக சேவ் பண்ணணுன்னா ஜேபக்கு, இல்லை PNGயாக சேவ் பண்ணணுன்னா PNG. டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் PNGயாக சேவ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபைல் மெனுவில் இருக்க கமெண்ட்ஸு. அப்புறம் இம்போர்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஃபைல்ஸ் நீங்கள் இப்போது ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சாம்பிள் வீடியோவை இல்லை உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய ஃப்ரேம்ஸாக இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸ் ஒன்றா நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் அதை வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும், அதாவது பாத்ஸ் டு இல்லுஸ்ட்ரேட்டரு. பாத்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு 4 பாத்து, இந்த பாத்தை வந்து நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி டைமில் இந்த ஒர்க் பாத்தை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்போர்ட்டில் பாத்ஸ் டு இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபைல் மெனுவில் இருக்க ஆப்ஷன்ஸ்.